ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. டுடே ஸ்பெஷலில் இன்றைக்கி நாம் ஒரு கீரை பொரியல் பண்ணி பார்க்க போகிறோங்க. என்ன கீரைனா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், கால்சியம் சத்துன்னு ரொம்ப நிறைய இருக்குது. இது எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு இதை வாரத்தில் ஒரு 2 தடவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஆனால் இந்த கீரை எவ்வளோ வேக வச்சாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பல்லுக்கு மசியாத மாதிரி தான் தெரியும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது, ஒரு சிறு கசப்பும் தட்டும். அந்த சிறு கசப்பும் இல்லாமல் நல்ல சாஃப்டாக கீரை பொரியல் சாப்பிட்றதுக்கும் மெதுவாக இருக்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். அதில் இந்த கீரையை நல்லா அலசி வச்ச கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதில் லேசாக கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு இதிலே கூட சேர்த்துக்கலாம். நம்ம தனியாக நம்ம வெங்காயம் மட்டும்தான் வதக்க போகிறோம். அதனால் இதிலே உப்பு சேர்த்துக்கோங்க. லேசாக தண்ணி தெளிச்சிக்கணும். தண்ணியை தெளிச்சிட்டு இந்த குக்கரை மூடிட்டு இது ஸ்டீம் வரணும். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் விசில் போடணும். இப்போ விசில் போட்டு விட்டுட்டு இது ஒரே ஒரு விசில் தாங்க வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. ஒரே ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை மாற்றி வச்சுடுங்க. அந்த ஸ்டீம் அப்படியே ஃபுல்லாக இறங்கட்டும். அது அப்படியே ஸ்டீம் இறங்கணுங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு லேசாக வறுத்துக்கிறோம். வறுத்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். குக்கரில் வைக்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப சொதன்னு இருக்குமோ, எப்படி இருக்கும், குழஞ்சிருமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாதுங்க. நாம் வெங்காயமெல்லாம் வதக்கிட்டு இதை சேர்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு பொலன்னு நல்ல கீரை நல்லா கிடைக்கும். இப்போ இது வறுத்துட்டோம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ திரும்ப கடாய் வச்சுக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லது. இல்லை சாதாரண சமையல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, லேசாக கொஞ்சோண்டு ஜீரகம், வரமிளகாய் போட்டுட்டு, வெங்காயம் போட்டுட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை வதக்கிக்கலாம் லேசாக. இது லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம் கீரைக்கு. இப்போ நம்ம அந்த குக்கரில் வேக வச்சுருக்கோம் அந்த கீரையை எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். லேசாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கூட கம்மியாக தெளிச்சுக்கோங்க. இப்போ பூண்டு தட்டி போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் நாம் பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த வேர்க்கடலை பொடி, அதையும் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி இறக்கிற வேண்டியது தாங்க. இப்போ இந்த வேர்க்கடலை பொடியும் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் கிளறி இறக்கிட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்டான சாஃப்டான கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.